கூடுதலான தொகுதின்னு சொன்னீங்க, அந்த குறைச்சலுக்கான காரணம் இல்லை, நிறைய புதிய கட்சிகள் வந்து இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது என்பது கடந்த காலத்தில் இல்லாத புதிய பல கட்சிகள் வந்து இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு நியாயமான காரணத்தை அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்கு. அதனால நாங்கள் எதிர்பார்த்த கூடுதலான தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற முறையில் நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய தலைவரோடு பேசிவிட்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம் என்ற முறையில் சொல்லியிருக்காங்க. நாளை தொடர்ந்து பேசுவோம். கடந்த முறை கொடுத்த 6 கொடுத்தா ஓகேவா சார்? கூடுதல் தொகுதி கூடுதல் தொகுதினா கடந்த முறை விட கூடுதல் தானே அர்த்தம். இல்ல எண்ணிக்கை மட்டும்தான். முதல்ல நம்ம எண்ணிக்கை என்ன என்பதை தீர்மானித்ததுக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதிப்படுத்துவோம். நாளைக்கு மீண்டும் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐஎம்எல் போன்ற கட்சிகள்கிட்ட தொகுதி எண்ணிக்கை குறைச்சிருக்காங்க, காங்கிரஸ் போன்ற கட்சிகள்கிட்ட தொகுதி எண்ணிக்கை கூட்டியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பேலன்ஸ் பண்ணும்போது சிபிஎம் அவங்க எந்த மாதிரி வலியுறுத்துறாங்க? இல்லை அந்த மாதிரியான முறையில் எங்கள்கிட்ட வலியுறுத்தலை. நாங்கள் கூடுதல் வேணும்னு இருக்கோம். அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய சிரமங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மியூச்சுவலி நாங்கள் வந்து அதை பேசி முடிப்போம். ஓகே. கடந்த முறையை கடந்து வருவீங்களா? கடந்து வருவது என்கிற முறையில் தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. கடந்த முறையை விட கடந்து வர்றது என்ற முறையில் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகளை நேரலையில் பார்த்தும் இவர் கூறியவற்றை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.